கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் மன்னித்தாயா மறந்தாயா என்கின்றதான தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர்களது நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மாபெரும் தவறு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதாவது பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று தைரியமாய் சொன்னவர். ஆனால் அதே இரவில் 3 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். 2ஆம் முறை ஆணையிட்டு மறுதலித்தார். பின்பு 3ஆம் முறை அவரை சாபமிட்டு சத்தியம் பண்ணி மறுதலித்தார். சேவல் கூவின பொழுது இயேசு தன்னிடம் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. அப்பொழுது வெளியே போய் மனம் கசந்து அழுதார். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் கொண்டு போகப்பட்டு அநியாயமாய் விசாரிக்கப்பட்டு கன்னத்தில் அடிக்கப்பட்டு துப்பப்பட்ட அந்த மிகவும் வேதனையான தருணத்தில் இப்படி பேதுரு அவரை மறுதலித்தார். ஆனால் நம் எல்லாருக்காகவும் அவ்வளவாய் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பின் அதே பேதுருவுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார். குறிப்பாக உயிர்த்தெழுந்த அன்றே பேதுருவுக்கு தனிப்பட்ட விதமாக காணப்பட்டார். அன்று மாலையில் சீஷர்கள் பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று. அப்பொழுது பேதுருவும் அங்கே இருந்தார். அது மட்டுமல்ல, 8 நாளைக்கு பின்பும் மீண்டும் சீஷர்கள் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு திபேரியா கடற்கரையில் மீண்டும் சந்தித்தார். இத்தனை முறை காணப்பட்டும் ஒரு முறை கூட ஏன் என்னை மறுதலித்தாய் என்று கேட்கவில்லை, குற்றம் சாட்டவில்லை, கணக்கு கேட்கவில்லை. மாறாக திரேவியா கடற்கரையில் நெருப்பு மூட்டி மீனையும் அப்பத்தையும் சுட்டு வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று அன்போடு அழைத்தார். பின்பு 3 முறை மறுதலித்த பேதுருவினிடம் 3 முறை நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று புதிய பொறுப்பை கொடுத்தார் இயேசு பேதுருவினிடம். இயேசு பேதுருவின் குற்றத்தை நினைக்கவில்லை, மன்னித்தார், மறந்தார், மீட்டெடுத்தார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? தேவன் நம்முடைய எண்ணிலடங்கா பாவங்களை மன்னித்து இனி நினையாமல் இருக்கிறார். ஆனால் இன்று அநேகர் மற்றவர்கள் செய்த ஒரு சிறு தவறை கூட மறக்காமல் மனதில் வைத்துக்கொண்டு கசப்போடு வாழ்கிறார்கள். யாரோ பேசிய ஒரு வார்த்தையை வருடக்கணக்கில் நினைத்து வைத்திருக்கிறார்கள். யாரோ செய்த தவறை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறார்கள். மேலும் மன்னித்தேன் என்று வாயால் மட்டும் சொல்லிவிட்டு மனதில் மறக்காமல் இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பை குறித்து ஒரு முறை பேதுரு கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது மன்னிப்புக்கு ஒரு எல்லை இல்லை. பின்பு இந்த சத்தியத்தை விளக்க நம் கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். அதில் 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டவன் 100 வெள்ளிக்காசை மன்னிக்கவில்லை. இதை கண்ட உடன் ஊழியக்காரன் மிகவும் துக்கப்பட்டு எஜமானிடத்தில் போய் எல்லாவற்றையும் அறிவித்தார். அப்பொழுது எஜமான் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதின்படியே அந்த கடனை முழுவதும் உனக்கு மன்னித்தேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று கேட்டார்.
எஜமான் கோபம் அடைந்து கடனை முழுவதையும் கொடுத்து தீரும் அளவு அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பின்பு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்களில் ஒருவனும் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதிருந்தால் என் பரமபிதாவோ உங்களுக்கு அப்படியே செய்வார். சிந்தித்து பாருங்கள், தேவன் நம் கோடான கோடி பாவங்களை மன்னித்து மறந்தாரே, ஆனால் நாம் பிறர் செய்த சிறிய தவறுகளை ஏன் மன்னித்து மறக்க மறுக்கிறோம்? இன்று கசப்பையும் வெறுப்பையும் மனதிலே வைத்து ஏன் திரிகிறோம்? இன்னும் அவன் எனக்கு இப்படி செய்தான், அவள் எனக்கு இப்படி செய்தான் என்று ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆகவே பிரியமானவர்களே, எபேசியர் 4:32 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதாக. இயேசு பேதுருவை மன்னித்து மறந்து மீட்டெடுத்தது போல நாமும் பிறர் தவறுகளை மன்னிப்போம், மறப்போம், அன்பில் மீட்டெடுப்போம். அப்பொழுது கிறிஸ்துவின் அன்பு நம்மளில் மகிமையாய் வெளிப்படும். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் மன்னிக்கும் இருதயத்தை தந்து கசப்பிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பினால் நிறைத்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.